முட்செடி நடுவிலே, முட்செடிக்கு பக்கத்தில் ஆடு மேய்ச்சிக்கும்போது முட்செடியின் நடுவே தேவன் தோன்றார். பார்த்தா தேவனை தரிசிக்கிறான், பிசாசு தரிசிக்கலாம். மோசே முதலாவது யாரை தரிசிக்கிறான்? தேவனை தரிசிக்கிறான். முட்செடியிலே தோன்றிய தயவு அவன் மேலே இறங்குது. அதுக்கப்புறம் தான் பார்வோனை சந்திக்கிறான். கையத்தட்டு ஆமென். முதலாவது மோசே தேவனை முட்செடியில் பார்க்குறான், ரெண்டாவது தான் பார்வோனை பார்க்குறான். இயேசு முதலாவது இவர் என் நேசகுமாரன்ற சத்தத்தை வானத்திலேருந்து கேட்குறாரு. அப்புறம் தான் வந்து டெவலப் போய் அங்கே மீட் பண்ணுறாரு, ஃபேஸ் பண்ணி என்ன செய்கிறாரு, காலி பண்ணுறாரு. பவுலும் முதலாவது தமஸ்கு நேர்த்தருவில் ஏறத்தான் பார்க்குறான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் தரிசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் 2 கொரிந்தியர் எழுதும்போது தான் பிசாசு தந்திரத்தை பற்றி பேசுகிறான். போகிற போக்கில் அவனையும் பார்த்துக்காப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போ பார்த்தாலும் பிசாசை பற்றியே பேசுகிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இருக்குது.